Hi viewers, welcome to BKSS family. இன்னைக்கு வீடியோல நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கக்கூடிய ப்ராடக்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த க்ரோ பேக் பார்த்தறலாம். நிறைய பேருக்கு வந்து கார்டனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். இந்த க்ரோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கு 12 சைஸுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம பிளான்ட் வச்சு வாட்டர் அவுட்லெட்டுக்காக அவங்களே வந்து டிஃபால்ட்டாக இங்கே ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு லீக் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம மாடியில் வச்சுக்கலாம். கீரை அப்படின்னா தக்காளி அந்த மாதிரி சின்ன சின்ன வெரைட்டியாக இருக்கிற பிளான்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு பூச்செடி அந்த மாதிரி நம்ம செடிகளை வந்து இந்த க்ரோ பேக்கில் போட்டு நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த 3 க்ரோ பேக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு பேக்கெட்ல வந்திருக்கு. மூணுமே வந்து 12க்கு 12 சைஸ் தான். இந்த ப்ராடக்ட் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு, டீடைல்ஸ் தெரியணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். நீங்கள் வந்து அகல் விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை காமாட்சி அம்மன் விளக்காக இருந்தாலும் சரி, நம்ம நார்மலாக விளக்கு திரி போட்டு அந்த எட்ஜில் தான் நம்ம விளக்கு ஏற்றிட்டு இருப்போம். அந்த இடத்துல வந்து நீங்கள் இதை பிளேஸ் பண்ணிட்டு இந்த அடியில் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து திரி மேலே ஏற்றி நீங்கள் வந்து ஆயிலில் டிப் பண்ணி மேலே வச்சு எரியும் போது நல்ல தீபம் வந்து நின்று எரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து மொத்தமாக நம்மளுக்கு 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. நம்மளுக்கு குத்து விளக்கெல்லாம் இருக்கிற மாதிரி மெட்டீரியல், நல்ல பிராஸ் மெட்டீரியல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே சைஸில் தான் இருக்குது. நீங்கள் குத்து விளக்குலேருந்து, அகல் விளக்குலேருந்து, காமாட்சி விளக்குலேருந்து எல்லாமே நீங்க என்ன தீபம் போட்டு வழிபட்டு இருக்கீங்களோ அங்க வச்சு ஏத்தும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாங்க. அடுத்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்யூட்டாக இருக்கக்கூடிய லேம்ப் தான். வெறும் ஒரு குங்கும சிமிழ் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஆன்லைனில் பார்க்கும்போது ரொம்ப பிக்காக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நேராக வரும்போது ஒரு குங்கும சிமிழ் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாமி கிட்ட வச்சும் விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தலைவாசலில் விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் காற்றெல்லாம் அடிக்கிற ப்ராப்ளத்தினால இல்லை மழை வர ப்ராப்ளத்தினாலேயோ வந்துட்டு உங்களால நல்லா விளக்க வந்து போட முடியாது. அந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு போய்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தலாங்க. இங்கே பாருங்க, உள்ள வந்து நம்மளுக்கு நிறைய இடம் இருக்கு ஆயில் ஃபில் பண்றதுக்கு. அதில் ஆயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு நம்மளுக்கு உள்ள வந்து திரி மேலே கொண்டு வர்றதுக்கு இந்த கம்பியாட்ட கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம திரி மேலே ஏற்றி நல்லா வந்து விளக்கு போட்டதுக்கு அப்புறமேலே நம்ம இதை மேலே க்ளோஸ் பண்ணி அடியில் ஏதோ ஒரு பிளேட் வச்சு நம்ம தீபம் போடும்பொழுது நம்மளுக்கு எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வெளியே வராமல் நீட்டாக அதுக்குள்ளேயே இருந்துக்கும். ஸோ 2 சைடு போட்டு நம்மளோட தலைவாசலை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ஃபுல் நைட்டாக இருக்கும் பொழுது இதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து மனசுக்கு அமைதியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஃபென்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ரொம்ப ஓரளவுக்கு பிக் சைஸ் வரும் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து உடன் பீஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சப்போஸ் நம்மளுக்கே வந்து கை மிஸ் ஆயிடுச்சுனாலுமே வந்து கீழே விழுந்தா வந்து நம்மளுக்கு உடைய சான்சஸ் இருக்குன்னு உடன் பீஸில் இருந்தால் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு வாங்கினேன். சரி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம், நல்லா ரிட்டர்ன் போட்டலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறது, இதோட பெயிண்டிங்ஸ், இந்த யானையோட லுக்கு எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரிட்டர்ன் போடுறக்கே மனசு வரல. குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாமளே வீட்டில் வச்சுக்கலாங்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து நம்ம 453 தந்தாங்க. ஒருவேளை வந்து 1 மட்டும் சிங்கிள் பீஸ்ல இருக்கிறது 453 போட்டு இருந்துச்சு. சரி காம்போவா இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் அங்க வந்து எனக்கு ஒரு அளவுக்கு பெருசா வரும்னு நினைச்சேன். பாருங்க, என்னோட இந்த ஒரு இதுலயே வந்து எலிஃபென்ட் வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் ரொம்பவே கியூட்டா இருக்கு. இது வந்து நான் முன்னாடி தலைவாசல்ல வைக்கிறதுக்காக தான் வாங்கி இருந்தேன். இதுல வந்து நீங்க சாமி கிட்ட வச்சு தீபம் போடுறதுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தன குங்குமம் வைக்கிற அந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மல்டி பர்பஸ் ஆகும். இது வந்து ஸ்டாண்ட் பர்பஸ்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எலிஃபென்ட் வந்து வீட்ல இருந்தா ரொம்பவும் நல்லது. அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பெரிய சைஸ்ல வேணும் அப்படின்னா 453ல வந்து இருக்கிறது மேபி பெருசா இருந்திருக்கலாம். ஸோ நான் 2 ப்ராடக்டோட லிங்க்குமே கொடுக்குறேன். எது வேணுமோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. இது
என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா, சபா வர வர இந்த கொசுத்தெல்லாம் தாங்க முடியல, புச்சு நசுக்கி போடுங்க அந்த சைடு அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான ஒரு சொல்யூஷன் தாங்க இது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ கேச்சருங்க. இதுல வந்து நம்மளுக்கு 2 in 1 பர்பஸ், பெட் லைட்டாவும் யூஸ் ஆயிக்கும், அதே சமயம் வந்து நம்மளுக்கு மஸ்கிட்டோ எல்லாத்தையுமே வந்து கேட்ச் பண்ணிடும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்போன் சார்ஜ் பண்ற மாதிரியே தான் நம்மளுக்கு தனித்தனியே கழட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கழட்டுற மாதிரி இருக்கிறதுல நம்ம வயர் வரும் இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதில் இதை எடுத்து நம்ம செல்போன் சார்ஜில் பிளேஸ் பண்ணிட்டு ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணி விட்டோம்னா போதும், எல்லா மஸ்கிட்டோவும் வந்து இதுல கலெக்ட் ஆயிடும். இந்த மஸ்கிட்டோ கேச்சர் வந்து கேட்ச் பண்ணிடும். இது லைட்டா ஒரு ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா அடியில் இருக்கிற பாட்டம் சைடு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆயிடுச்சு நம்மளோட மஸ்கிட்டோ ஆகட்டும், வேற இன்செக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இதுல இருக்கும். நீங்க மார்னிங் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாலியான ஜாபா இருக்கும். இது மாட்டிடுச்சா இல்லையா டெய்லி எடுத்து செக் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக கலெக்ட் பண்றதுக்கான இது கலெக்டர். இதான் இதோட பாட்டம் பார்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்றது ரொம்ப ஈஸி. இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியா ரிமூவபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பெட்ரூம்ல கொஞ்சம் ஃபேன் காத்துக்கு அந்த சைடு இருக்கிற மாதிரி காத்து வராத பக்கமா வச்சிருந்தோம்னா நம்ம மஸ்கிட்டோஸ் வந்து நிறைய கேட்ச் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் மாதிரி எரியும். அந்த லைட் வந்து எல்லா மஸ்கிட்டோ இன்செக்ட் எல்லாமே வந்து அட்ராக்ட் பண்றது. அது மட்டும் மைல்டான அந்த ஒரு நாய்ஸ், அந்த வாட்டர் நாய்ஸ்ன்னு சொல்லி அந்த குழந்தைங்களா தூங்குறதுக்காக இருக்கிறத வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் மைல்டான ஒரு சவுண்ட் மாதிரி தான் வரும். அது எல்லாமே வந்து இன்செக்ட் ஆகட்டும் இல்ல மஸ்கிட்டோ ஆகட்டும் எல்லாமே வந்து இது கேட்ச் பண்ணிடும். நீங்க மார்னிங் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட மஸ்கிட்டோ கேச்சர் எத்தனை மஸ்கிட்டோவை வந்து வேட்டையாடி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இதுதாங்க. இது ரொம்பவே ஸ்பெஷலான ப்ராடக்ட். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த் நம்மளோட கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கிஃப்ட் சென்ட் பண்றோம். அந்த கிஃப்ட் தான் இது, வாங்க பார்த்துடலாம். இதுதாங்க அந்த கிஃப்ட். பேக்கிங் ரொம்ப சூப்பரா அட்ராக்டிவா இருக்கு. இதுதான் நம்மளோட சூப்பரான கிஃப்ட்டுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவங்களுக்காக சென்ட் பண்ணி விட போகிறது பவுல் செட்டு. இங்கே ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேட் கொடுத்துருக்காங்க. அது கூடயே வந்து நம்மளுக்கு 2 ஸ்பூன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பவுல் செட்டுங்க. இது கூடயே வந்து ஒரு பிளேட்டு, 2 பவுல், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்பூன் எல்லாமே ஒரு செட்டப்பா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டை வந்து நீங்க சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காகட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளோட கிச்சன்ல இல்ல டைனிங் செட்லயே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா, அதுக்காக பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல குலாப் ஜாமுன், ரசகுல்லான்ட்டு எல்லாமே வந்து எம்மையா வந்து இந்த பவுல்ல போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கிஃப்ட் செட்டா தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு கொடுக்க போற கிஃப்ட் இதுதான். நம்ம பார்க்க போறது 2வது கிஃப்ட். இது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கோல்டு டைப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் டைப்பு. இது நம்மளோட செகண்ட் பிளேஸ் வின்னருக்கு சென்ட் பண்ண போறது. சேம் பிளேட் கொடுத்துருக்காங்க, 2 பவுல் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 2 ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் செட்டப்பே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சில்வர் மாடல் இருக்கிற மாதிரி. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி கிஃப்ட் ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்பவுமே ஒரே மாதிரியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வாங்குறவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி கிஃப்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது நீங்களும் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, பேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் ஸ்டாண்டு தாங்க. நம்மளுக்கு வந்து 3 பீஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பால்கனிலாம் பிளான்ட் பாட்டில் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃப்ளோரில் வைக்கும்போது அந்த இடத்துக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுத்து 1 by 1 லைனாக வச்சுட்டு நீங்கள் அது மேலே ஒவ்வொரு பாட்டாக வைக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மாடியிலும் கூட வச்சு க்ரோ பேக் வைக்கிறதுக்காகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அன்பாக்சிங் அப்கமிங் வீடியோஸ்ல வரப்போகுது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோட வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.